தேவர்களின் சேனாதிபதியுமான முருகன் மற்றும் தேவலோகத்தின் செல்வமும் சக்தியுமான தெய்வானை இவர்களின் திருக்கல்யாணம் பற்றிய அழகான புராணக் கதை பார்ப்போம். தேவர்கள் அனைவரும் அசுரர்களால் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளான காலம் அது. சூரபத்மன் என்ற கொடிய அசுரன் தேவர்களை அடக்கி வானுலகத்தை கைப்பற்றினான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டி, எங்களை காப்பாற்ற உமது குமாரன் முருகனே ஒரே வழி என முறையிட்டனர். சிவபெருமான் சக்தி தேவியுடன் இணைந்து 6 முகங்களுடன் 12 கரங்களுடன் வேலாயுதம் தாங்கிய கந்தனை உருவாக்கினார். முருகன் தேவர்களின் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். பின்பு முருகன் தன் வேலால் சூரபத்மனை அழித்தார். அசுரன் இறக்கும் முன், என் அகந்தையை மன்னித்து உன் சேவைக்குரியவனாக மாற்று என்று வேண்டினான். அதனால் சூரபத்மன் மயிலாக முருகனின் வாகனமாகவும் சேவலாக அவரது கொடியாகவும் மாறினான். தெய்வானையின் வரம் இந்த போரில் தேவர்களின் அரசனான இந்திரன் முருகனின் வீரத்தால் மகிழ்ந்து தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு மணமுடிக்க தீர்மானித்தான். தெய்வானை முந்தைய பிறவியில் அமிர்தவல்லி என்ற பெயரில் முருகனை கணவராக வேண்டி தவம் செய்தவள். அந்த தவத்தின் பலனாகவே இந்திரனின் மகளாக பிறந்து முருகனை மணக்கும் பாக்கியம் பெற்றாள். திருக்கல்யாணம் வானுலகத்தில் தேவர்கள் சூழ பிரம்மா வேதம் ஓத விஷ்ணு கன்னிகாதானம் செய்ய சிவபெருமான் தலைமையில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் மிகுந்த வைபவத்துடன் நடைபெற்றது. தேவர்கள் மலர்மழை பொழிந்தனர். மூவுலகமும் ஆனந்தத்தில் திளைத்தது. முருகன் மற்றும் தெய்வானையின் திருமணம் வீரம், வெற்றி மற்றும் தேவ கிருபையை குறிக்கும். கர்ம பலனின் நிறைவு, தெய்வீக திருமணத்தின் மகிமை இணைவு, தர்மத்தின் வெற்றியை உலகிற்கு உணர்த்தியது. இந்த திருக்கல்யாணத்தை கேட்டால் திருமண தடை நீங்கும், தம்பதியர் ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் சாந்தி நிலைக்கும். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, முருகன் அருள்